ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சிம்பிளாக சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், சக்தி சிக்கன் மசாலா, கடுகு உளுந்து, சோம்பு, பட்டை, ஒரு பச்சை மிளகா, 3 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும் போதே உப்பு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, 3 ஸ்பூன் அதை போட்டுக்கலாம். அப்புறம் சக்தி சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லா மசாலும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனும் மசாலாவும் நல்லாவும் கலக்கி விட்டுருக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம், ஏன்னா சிக்கன்லேயே நமக்கு தண்ணி வரும். அதனால் கம்மியாக ஊற்றிட்டு 3 விசிலுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி ரெடியாக இருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.